இறந்து போன அந்த பெண்மணிக்கு நாங்கள் மரியாதை செல்லும் விதமாக இன்று இந்த மெழுகுவர்த்தி போராட்டம் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் மாநிலத்தில் நடக்கும்போது அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள் மௌனம் சாப்பியது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி இந்திய கூட்டணியில் இங்கே இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. அந்த முதலமைச்சர் அவருக்கு எதுவும் கேள்வி கேட்கல. அப்படி இருக்கும்போது பெண்கள் மீது எந்த விதமான அக்கறை இந்த திமுக அரசாங்கத்துக்கு இல்லையான்ற கேள்வி எழும்புது. இதெல்லாம் தாண்டி பாருங்கள், தஞ்சாவூரில் ஒருத்தநாட்டிலையும் அதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ந்து பெண்கள் தமிழக மாநிலமாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், பெண்களுக்கு எந்த விதமான ஒரு தைரியம் இருக்கும் சம்பவம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க திமுக அரசாங்கம் எங்கே அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். தொண்ணூறு நம்பரில் நம்ம சாராயம் விற்கலாமா, இல்லைனா எங்கே இடத்துல கஞ்சா விற்கிறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க. இன்றைக்கி மட்டும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கஞ்சா சம்மந்தப்பட்டு கொலைகள் மட்டும் எவ்வளோ பார்த்திங்கன்னா 595 கொலைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தில் மட்டும் நடக்கிற கொலைகள். அப்போ இந்த மாதிரி செயல்களை திமுக அரசாங்கத்தை சார்ந்த தலைவர்கள் யாரும் கண்ணதொன்னு பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. அவங்களோட கூட்டணியில் இருக்கிற முதலமைச்சர்கள் எந்த தவறு செய்தாலும் அதை சுற்றி காட்டுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாமல் இருக்கிறது. இதை கண்டித்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியின் இளவின் சார்பாக இங்கே ஒரு மெழுகுவர்த்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதற்கு எங்களோட மாநில பொதுச் செயலரான அருமை அண்ணன் பாலகணபதி அண்ணன் வந்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த இளைஞர் மாநில பொதுச் செயலர் கௌதம் அவர்கள் இருக்கிறார். இந்த மாவட்டத்தின் தலைவரான அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் இருக்கிறார். முக்கியமான இளைஞர் நிர்வாகிகள், தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான இளைஞர் நிர்வாகிகள் எல்லாமே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்.